Hi friends, welcome to Recipes in My Home. Sabrina's Kitchen Vlog. Safera Amudan. Farzana's Kitchen. Emirates Tamil Food. Mom 60. Murad Recipes. Bina's Kitchen. Pakvis Malaysian Food. Feeder's Kitchen. Kitchen Champ. Mannin Money. Satya's Happy Corner. Mom's Simple Recipes. Tasty Food and Foodie. Yosi Canada Tamil. Cameron's Kitchen and all friends, thank you so much for your support. சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு இஞ்சி இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸி கப்பில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக சிக்கன் 500 கிராம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்ல, பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது, அதை இப்போ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே நான் மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடுறேன். சிக்கன் ஊறுற நேரத்துலையே நம்ம அரிசியையும் ஊற வச்சிடலாம். அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப் 250 ml 1 கப்பு. இந்த கப்பால் நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேங்க. வெயிட்டு பார்த்திங்கன்னா 600 கிராம் இருக்குது. 600 கிராம் ரைஸ் எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு மறுபடியும் நல்லா களைஞ்சிங்கன்னா அரிசி உடைஞ்சிடும். அதனால் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். நான் முன்னாடியே 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஹீட் ஆனதும் ஆனியன் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்து இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சிக்கனுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிப்புக்கு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலாவை பரட்டி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே நான் சேர்த்துட்டேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுறாங்க. ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆயில்லையே சிக்கனும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வதக்கிக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு.
இப்போ தக்காளி பழம் 2 நல்ல பெரிய சைஸாக எடுத்து வச்சுருந்தேன். அது போல் கையால் லைட்டாக நசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி புதினா இதை போல் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் 1 மூடி லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி இப்போ ஊற்றிருக்கேங்க. இதிலே நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். சிக்கன்லேயும் தண்ணி விடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணி ரைஸ் பாயில் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாராளமாகவே. 2 ஏலக்காய், 2 பட்டை, சின்ன ஜாதிபத்திரி, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பாதி பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாஜீரா சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த நல்லா கொதிக்க விடணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ரைஸ் உதிரியாக வரணுன்னா கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நாம் ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல அதை கழுவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ரைஸு கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரைஸ் உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கணுங்க. அப்பப்போ கலந்து விட்டு பக்கத்துலேயே நின்றுக்கணும். ஆமாம், ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் ரைஸ் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் பக்கத்துலேயே நின்று பார்த்து வடிச்சிக்கணுங்க. ரைஸ் எந்த அளவுக்கு வேகணும்னா 90% வெந்து இருந்துச்சு, அந்தளவுக்கு நான் வடித்து வச்சுருந்தேன். இப்போ தொட்டு பார்க்கணுங்க. அப்பப்போ நீங்கள் தொட்டு பார்த்துக்கணும். இப்போ வடித்து விட்டுடுறேன். இப்போ சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு மசாலா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் தம் போட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க, அடியில் வெடி பிடிக்காமல் இருக்கும். நாம் வடித்த ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட சேர்த்துடணுங்க. லேட் பண்ணாமல் தம் போடுறது சட்டுன்னு செஞ்சிடணும், ஆற விட்டுறக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ ரைஸ் ஓரளவுக்கு வச்சுட்டு மேலே சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கிறேன். லைட்டாக தூவி விடணும். அதுக்கு பிறகு மல்லியும் புதினாவும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு சிக்கன் பீசஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலவே ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி லேயராக நம்ம செஞ்சிடணுங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட இந்த டயத்தில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு சிக்கன் பீசஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ரைஸ் போட்டு மல்லி புதினா மேலே தூவி விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணிவிட்டேன். இது அப்படியே நான் தம் போட்டுக்கிறேன். ஒரு 10 to 15 நிமிஷம் இருக்கலாம். இப்போ தோசைக்கல் மேலே வச்சுருக்கேங்க. தோசைக்கல் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் பண்ணியிருந்தேன். இப்போ பார்க்குறேன், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பர்பாக வந்துருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி மசாலாவும் திக்காக வச்சுருந்தோம். 90% சாப்பாடு குக் பண்ணியிருந்தோம்.
அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடுச்சிங்க. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரியாணி. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னமுமே நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.